ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க. நான் இருக்கேன். இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜோவாயில் இருக்குங்க. ஜோவாய் அப்படிங்கிற ஊரில் இருக்கோம். மேகாலயக்குள்ளே இருக்குது. ஜோவாய் ஆடி ஆஃபீஸ் தாண்டி நின்றுருக்குங்க. அப்படி சமையல் சாப்பிட்டு நிற்கிறோம். மணி பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆந்திரா வண்டிக்கார்ட்ட வழி கேட்டுருப்பேங்க, பார்த்துருப்பீங்க. அவர் வழி சொன்னார். அதாவது 3 நாள் ஆகும் 5 நாள்னு சொன்னாருங்க. அதுக்கப்புறம் அங்கேயே நின்றுட்டு இருந்தோம். அந்த போலீஸ்காரன் வந்து நம்ம விரட்டி விட்டாங்க. திரும்பி ரிட்டர்ன் போவார் இன்னத்துக்கு. நான் போனால் ஒரு 2 கிலோமீட்டர் போகணும். ஆனால் போகல, அங்கேயே நின்றுட்டு இருந்தோம். மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு ரோடாக கிளியர் ஆகிடுச்சு அப்படின்ட்டு ரிட்டர்ன் போக சொல்லிட்டாங்க. அதாவது மேலே இது நம்ம மகரெல்லாம் போகிறோம். சரிப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. என்ன சில பேர் கேட்டால் நான் பாலம் வேலையாகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்ன பண்ண தெரியல. சரி, போகிற வரைக்கும் போகலாம் அப்படின்ட்டு ஜோவாய் வந்துருக்குறாங்க. ஜோவாயில் வந்துட்டு 1 மணி நேரம் சாப்பிட்டு அப்படியே எடுக்க போகிறோம். அப்படியே போகலாம். செகண்ட்லயே வந்திருக்கலாம். அங்க வந்து எப்படின்னா அந்த வண்டி நிக்கிற இடத்துல கீர் மாற்ற வேண்டியது வருங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இறங்கணுங்க. அந்த இறங்கி அந்த ஊர் பேர் சரியே தெரில. நான் எடிட் பண்ணும்போது முடிஞ்சால் தெரிஞ்சால் போடுறேங்க. நான் ஒரு காடு இது புகை பாருங்க. பிரேக் மேலே கால் வச்சுட்டே வந்து புகை பாருங்க எப்படி போகுதுன்னு. இது வந்து நம்ம வண்டியில், நான் பக்கத்து வண்டி. நம்ம ரைட் சைடில் பரவாயில்ல. நம்மளதெல்லாம் புகையெல்லாம் வரலைங்க. பிரேக் கண்டிஷன் நல்லா இருந்ததுனால புகை வரல. பாருங்க எத்தனை புகை வருது பாருங்க. டயர் 1 மணி நேரம் கேப்பிட்டு தான் போகணும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சோனாப்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க. சோனாப்பூருக்கு முன்னாடி ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடி காடுங்க. அந்த காடு இறங்கியிருக்கிறோம். இறங்கி டயர்லாம் ஃபுல்லாக ஹீட்டு நிறுத்தி வச்சுருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி டயரு ஃபுல்லாக புகை வந்துருச்சு. அது காட்டி இப்போ பார்த்துருப்பீங்க. 1 மணி நேரம் இங்கே தான் ரெஸ்ட்டுங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே கிளம்பலான்ட்டு நிறுத்தி வச்சுருக்கு. 3 வண்டி பார்த்தீங்களா. இங்கே ஒரு வண்டி, இங்கே வண்டி, இது ஒரு ஆந்திரா வண்டி. தமிழ் நல்லா பேசுகிறாருங்க அவர். சென்ட்ரல் நிற்கிற நம்ம வண்டி. இது பக்கத்தில் இன்னொரு ரமேஷ் அண்ணா வண்டி, அவர் நிற்கிறாருங்க. ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு தான் அப்புறம் போகலான்ட்டு இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அசாம் பார்டரில் இருக்குங்க. அசாம்குள்ளே வந்துட்டுங்க. மேகாலயா முடிஞ்சு. நிறைய பேர் கேட்பீங்க, ஆல்ரெடி அசாம்குள்ளே இருந்தாலும் மேகாலயக்குள்ளே போனேன் அப்படின்னு கேட்பீங்க. எப்படின்னா அசாம் வந்து மேகாலயக்குள்ளேயும் ஜாயிண்ட் ஆகிருக்குதுங்க. நம்ம வந்து அசாம் அங்கே ஆரம்பிச்சு குவாத்தியில் ஆரம்பித்து மேகாலயக்குள்ளே வந்து மறுபடியும் அசாம் பார்டர் வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் திரிபுராக்குள்ளே போக போகிறோங்க. இப்போ தான் அசாம்குள்ளே வந்துருங்க. மறுபடியும் நாளைக்கு காலையில் ஆயிருங்க திரிபுரா பார்டர் போகிறதுக்கு. காலையில் ஒரு 9 மணிக்கு வண்டி எடுத்தேங்க. அங்கே பிளாக் என்ட்ரின்னு சொன்ன பார்த்தீங்களா, அங்கே 9 மணிக்கு வண்டி எடுத்தேங்க. 9 மணிக்கு வண்டி எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா மணி 11:30 ஆகுதுங்க. இப்போ சரியாக 11 கிட்டத்தட்ட ஒரு 14.5 மணி நேரம் ஓட்டியிருக்கிறேங்க. எத்தனை கிலோமீட்டர் வந்துருக்குன்னு தெரியுங்களா? 14.5 மணி நேரம் ஓட்டி சரியாக 150 கிலோமீட்டர் தான் வந்திருக்குங்க. பாருங்கள் எப்படின்ட்டு. அதில் ஒரு 1/2 மணி நேரம் கேப் எடுத்துகிட்டு விட்டுருக்கேன். அந்த 1/2 மணி நேரங்க, ஒரு 14 மணி நேரங்க. இவ்வளோ தான் வர முடியுதுங்க. இந்த எப்போ காலைல ஒரு 14 மணி நேரம் கூடி அவ்வளோதான் ஓட்ட முடியுதுங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா அவ்வளோ ஹில்ஸுங்க. வண்டியை ஓட்ட முடியாது. ரொம்ப அப் அண்ட் டவுனுங்க. நினச்சா வருது அவ்வளோ வண்டி. ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை வச்சு ஒரு 150-100 தாங்க ஓட்ட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம காலையிலேருந்து ஓட்டியாச்சுங்க. அப்படியே சாப்பிட்டு நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். நம்ம டிரைவரை மாற்றி ஓட்ட போகிறாருங்க. அப்படியே ஒரு நைட்டு ஒரு 12 மணிக்கு மேலே மாற்றுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் என் கையே பார்த்தீங்களா எப்படி மின்னுதுன்ட்டு. கிட்டத்தட்ட 14 மணி நேரம் வண்டி ஓட்டினேங்க. அதனால் அப்படியே பாலிஷ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஆல்ரெடி குளிர், அந்த குளிர் கையை வந்து நல்லா விரைச்சிடுச்சுங்க. அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. நம்ம ஊர் கிளைமேட் வந்து இப்படி ஆகிருக்காது. இனிமேல் டிரைவர் தான் மாற்றி ஓட்டுவாருங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் பார்டரில் இருக்குங்க. அஸ்ஸாம்லேருந்து திரிபுரா போகிற பார்டருங்க. உள்ள என்ட்ரி அப்புறம் 6 கிலோமீட்டரில் இது சாப்பிட நிறுத்தி வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ ரைட்டில் டீ எஸ்டேட் தான் ஃபுல்லாமே. அது வரைக்கும் இந்த வண்டி ஒரு 3 வண்டி நிற்கிது. நம்ம வண்டி இது, அந்த பக்கம் ஒரு சின்ன வண்டி நிற்கிது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆந்திரா வண்டி ஒன்று வண்டி சாப்பிட்டுக்கிறாங்க. அதை சாப்பிட்டு அப்படியே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. வந்து ஒரு கிலோமீட்டர் தான் வந்திருப்போம். அதுக்குள்ளே இங்கே டிராஃபிக் ரோடு விட்டுருப்பாங்க போல தெரியுது. இந்த வண்டி எவ்வளோ தூரம் நிற்கிதுன்ட்டு. இந்த பக்கம் பாருங்கள், அப்படியே காடுங்க. அவ்வளோதான் கடைசி வண்டியாக நிற்கிது. அதெல்லாம் வண்டி இல்லை, நிறுத்தி வச்சுட்டாங்க. ஆனால் ஒரு சில வண்டியெலாம் போகுது. இந்த சிமெண்ட்டு டிப்பர் வண்டியெலாம் போகுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம்லேருந்து திரிபுரா போகிற பார்டருக்குள்ளே இருக்குங்க. காலைல பார்த்தா சாப்பிட்ருப்போம். சாப்பிட்டு வண்டி எடுத்தோம். 10 மணிக்கு எடுத்தாங்க. எடுத்து பார்டருக்கு வரைக்கும் 2-3 கிலோமீட்டர் ஆகிடுச்சு. இப்போ இந்த பார்டர் வந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. 10 மணி எடுத்து மணி 3:30 ஆகுது. அவ்வளோ நேரம் ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டி இருப்போம். இன்னும் ஒரு 10-20 வண்டி நிற்குதுங்க பார்டருக்கு போகிறதுக்கு. இது கிராஸ் பண்ணி அடுத்தது பார்த்திங்கன்னா திரிபுரா பார்டர் இருக்குது. எந்த நேரம் போகுதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. அது நம்ம ஐஸ் சாப்பிட்ருக்கோம் பார்த்தீங்களா, ஐஸ் 5 ரூபா. நான் ஐஸ் 5 ரூபா பாருங்கள். இது 1/4 மணி நேரமாக சாப்பிட்ற கடையவே மாட்டேங்க. 5 ரூபாய்க்கு பரவாயில்லைங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மணி 5:30 ஆகுதுங்க. இன்னும் செக் போஸ்ட்டில் இருக்கோம். காலையில் 10:30க்கு வந்தாங்க. சரியாக ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் பாஸ் ஆகிருக்குங்க. அவ்வளோதான், அத்தனை வண்டி நிற்கிது. ஒரு முன்னாடி என்ட்ரி போடுங்க, பில்லெல்லாம் கொடுத்து. அது கொடுத்து தான் பில்லு போட்டு அடுத்த திரிபுரா ஆடியோ ஆஃபீஸ் என்ட்ரி ஆக போகிறோம். அஸ்ஸாம் ஆடியோ முடிஞ்சுது. அது அடுத்து பார்த்திங்கன்னா திரிபுரா ஆடியோ 2 பக்கத்தில் தான் இருக்குதுங்க. அங்கே லைன் கட்டி நின்றுட்டே இருக்கிறோம். இது பாஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரிலிங்க. பார்க்கலாம். அது தாண்டினோன்னே எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு டைம் சொல்கிறேன் சரிங்களா. 10:30லேருந்து இப்போ 5:30 ஆகிடுச்சு. இன்னும் எத்தனை நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம பக்கத்தில் தேவா ஜாலியாக டீ குடிச்சிட்டு இருக்கிறாப்புல. சாப்பாடு செஞ்சுட்டு லெமன் டீ குடிக்கிறார். காட்டு பார்த்தீங்களா, அது சாராயா? சத்தியமாக இல்லைங்க, எல்லாம் சாராயா நம்பி அது சாராயை குடிச்சிக்கிறப்ப பார்த்தீங்களா. வண்டியில் உட்காந்துட்டு அடுத்த நாளே இறக்கி விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா திரிபுரா பார்டருக்குள்ளே வந்தாச்சுங்க. ஆடியோ ஆஃபீஸு ஆடியோ தாண்டியாச்சுங்க. தாண்டிட்டு பார்த்தீங்கன்னா கோவிட் டெஸ்ட் எடுத்துருப்போம், பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா வண்டி பின்னாடி நின்றுருக்குது. இப்போ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோன்னா சேல் டேக்ஸ் பில்லு வரணும். என்னடா சேல் டேக்ஸ் பில்லு வரும்னு கேட்குறீங்களா? நாங்கள் இங்கே உட்காந்துருக்குறோம். பையன் போயிருக்கிறாப்புல, யாரும் நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தாங்க. இங்கே வந்து பார்டர் பாஸ் பண்ணி விடுவாங்க ஒரு ஆள். நம்ம வந்து ஏதோ நாளைக்கு இவ்வளோ தூரமெல்லாம் வரோம். பார்டரை பற்றி நமக்கு தெரியாது, எங்கே என்ன கொடுத்து பாஸ் பண்ணணும்னு தெரியாது. அதனால் இங்கே ஆள் இருப்பாங்க. தமிழ்நாடு வண்டியெல்லாம் பாஸ் பண்ணுறதுக்கு இங்கே தனியாக ஆள் இருக்குதுங்க. அவர்கிட்ட வந்து பணம் கொடுத்துட்டா அவங்க வந்து வண்டி பாஸ் பண்ணி விட்ருவாங்க. சேல் டேக்ஸ் பில்லு வந்துட்டு வரணும், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்தோன்னு வாங்கிட்டு கோவிட் டெஸ்ட் எடுத்து பார்த்திங்கன்னா சீட் கொடுத்துருக்காங்க 2 பேர்த்துக்கும். அதை கொண்டு போய் உள்ள கேட்டு போகணும். கேட்டில் போய் கொடுத்துட்டு அப்படி போகலாம். போய் முன்னாடி பார்த்தீங்கன்னா பங்க் இருக்குது. அங்கே போய் ஆல்ட்டு பண்ண போகிறோம். நைட்டு ஓட்ட போகிறதில்ல, வெடிக்கிறது எடுக்க போகிறோம். எதனால் ஆல்ட்டு பண்ண போகிறோன்னா உங்களுக்கு அங்கே பங்க்கில் போய் சொல்கிறேன் சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் பங்க்கில் வந்துட்டேங்க. நம்ம வண்டி வேறு மறையுது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 வண்டி தமிழ்நாட்டு வண்டி அதுதான் வரும் பார்த்துங்க. ஓகே, அந்த பக்கம் நிற்கிது. இந்த இண்டியன் பங்க்கு, இந்த பார்க்கிங்க நிறுத்தி வச்சுருக்கோம். லைனில் ரீல்ஸ் வருதுங்க. அங்கே திருட்டு தொலை இருக்குங்களாம்மா நைட்டில். அதனால் டிரைவர்லாம் ஓட்ட மாட்டேன்னு சொன்னாங்க. ஒரு 4 மணிக்கு எடுத்து 4-5 மணிக்கு எடுத்தால் போகிற கரெக்டாக இருக்கும் அப்படின்னாங்க. இங்கேருந்து எங்களுக்கு ஒரு 200 கிலோமீட்டர் தான். நாளைக்கு அது போடுறதுக்கே சாயந்தரம் ஆயிரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மணி எவ்வளோ ஆகுதுன்னா 8-9 மணி ஆகுது. இப்போ தான் பார்டரே பாஸ் பண்ணியிருக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பார்த்தீங்களா வாழைத்தோப்புங்க எப்படி போட்டுருக்காங்க மேலே. அது செங்குத்தே இருமாட்டேக்குது. ஃபுல்லாக வாழைக்காடு தான். இதெல்லாம் தனியாக வந்ததுங்க. இதெல்லாம் யாரும் வெள்ளாமே தான் பண்ணல, அதே முளைச்சிருக்கிறது காட்டு வாழை.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காய்கறி வாங்க கடைக்கு வந்திருக்குறாங்க. நம்ம டிரைவர்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா வாழைப்பூ இருக்குது. இது காட்டு வாழை பூவாட்டுக்குது. இப்போ வித்தியாசமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கடை சிறுசாக இருந்தாலும் செம்மையாக இருக்குது. மார்க்கெட்டுங்க. இது தக்காளி அவரை வச்சுருக்குறாங்க. இது என்ன கிழங்குன்னு தெரில. உருளைக்கிழங்கு பக்கத்தில் புளி பாருங்க. புளியை அப்படியே ஒரு இது மாதிரி போட்டு செமையாக பண்ணி வச்சுருக்குறாங்க. அரிசி விதவிதமாக அரிசி இருக்குங்க. ஒவ்வொரு அரிசிங்க பாருங்க. இது கருப்பாக இருக்குது. மூங்கல் அரிசியோ இன்னும் தெரில. கொஞ்சம் வண்டி மேலே கல்ல போட்டிருப்பான். ஃப்ரெண்ட்ஸ் பையன் ஃபுல்லாக ரோட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பாருங்க செம்ம மேடு. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக லோடு இறக்குற இடத்துக்கு வந்தாச்சுங்க. நல்லபடியாக வந்துட்டோம். இன்றைக்கோட 20வது நாள். சரியாக 20வது நாளுங்க. மணி வந்து 4:30 ஆகுது. 3:30க்கு தான் வந்தாங்க. வந்த வண்டியெல்லாம் உள்ளே விட்டு பில்லு கொடுத்து நிறுத்தி வச்சுருக்குங்க. லோடு எப்போ இருக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. ஆல்ரெடி அது எவ்வளோ லேட்டு. வழியில் எவ்வளோ பிரச்சனைங்க. கத்தாக்கு வந்து அந்த குறுக்கட்டையை உடஞ்சி அது மாற்றி மேகாலயா வந்து அங்கே வந்து ஒரு நாள் 2 நாள் ஆல்ட் ஆகி எவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு வழியில் லோடுக்கு வந்தாச்சுங்க. லோடு இறக்குற இடத்துக்கு வந்துட்டோம். இது இறக்கி முடிச்சுட்டு மறுபடியும் இங்கேயே லோடு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோட எட் பண்ணிக்கிறேன். உங்களை இனிமேல் இங்கே அகர்தாவில் இருந்து நம்ம எங்கே லோடு எடுத்து போகிறோன்னு தெரில. அடுத்த வீடியோ வரும். சரிங்களா? பாய். see you.